வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆடி பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? ஆடி மாதம்னாலே ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு விதமான தினசா கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த முழு நிலவு, ஆடி மாதத்தோட முழு நிலவு அப்படிங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாளானது. இந்த நாள்ல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம வீட்டுல எப்பவும் கிளீன் பண்ற மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அம்பாளுக்கு உரிய லலிதா சகஸ்கர நாமம் அப்படின்னு சொல்லி ஒரு நாமாவளி இருக்குது. அது என்ன எத்தனை மந்திரங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா 1008 நாமாவளியும் ஒரே டைம்ல சொல்ற மாதிரி இருக்கும். அந்த 1008 நாமங்களும் யார பத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா அம்பிகையை பத்தி இருக்கும். ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு பெயர், 1000 பெயருடையாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அம்பிகைய. அது மாதிரி அம்பாள 1000 பெயரை சொல்லி நம்ம அந்த நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கும். இந்த லலிதா சகஸ்கர நாமம் சான்ஸ்கிரிட்லயும் இருக்குது, தமிழ்லயும் இருக்குது. நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்ல படிச்சு சொல்லலாம். இல்ல சான்ஸ்கிரிட்ல எனக்கு வரும் அப்படின்னு சொன்னாலும் சான்ஸ்கிரிட்ல உள்ளதை நீங்க படிச்சே சொல்லலாம். நீங்க பார்த்தே சொல்லலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட என்னமே இல்ல, எப்படி வழிபடுறது அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு அம்பாளோட போட்டோ மட்டும் இருந்தா போதும். அது எந்த அம்மனா இருந்தாலும் சரி, துர்க்கையா இருந்தாலும் சரி, மகாலட்சுமியா இருந்தாலும் சரி, பார்வதி அம்மனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அம்மன் போட்டோ இருந்தாலும் சரி, குலதெய்வ போட்டோ இருந்தா கூட, அம்பாள் படம் இருந்தாலும் ஓகே, எந்த போட்டோ இருந்தாலும் சரி, நீங்க சாயங்கால நேரம் 6 மணிக்கு விளக்கேத்தி வச்சுருங்க. ஏன் 6 மணிக்கு விளக்கேத்த சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அது அம்பிகை வரக்கூடிய நேரம். அந்த 6ல இருந்து 6:30 வரைக்கும் கற்கள் டைம்ங்கிறது தான் வீட்டுல அம்பிகை வாசம் செய்யக்கூடிய நேரம். எப்பேற்பட்ட வீடா இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தது, சுத்தமா இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்மளும் மனசு சுத்தமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க வீட்லயும் அம்பிகை வாசம் செய்வாங்க. அந்த ஜோதீஸ்வர் ரூபமாக அந்த விளக்குல விளக்கேத்தி வச்சிருங்க. 2 விளக்கு ஏத்தி வைங்க. 1 கிழக்கு முகமாகவும் 1 வடக்கு முகமாகவும் ஏத்திக்கங்க. ஏத்திட்டு இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லுங்க. 1008 நாமாவளி இருக்கு. இதை ஒரு மந்திரங்களா சொல்லி முடிக்கணுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். இதை 1 மணி நேரம் நீங்க சொல்லும் போது பாதி பூக்கள் கொண்டும் பாதி குங்குமம் கொண்டு எப்படி விளக்கு பூஜையில அர்ச்சனை பண்ணி சொல்லுவீங்களோ அது மாதிரி கொஞ்சத்தை குங்குமம் கொண்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. கொஞ்சமா இருக்கிறத பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஏங்க இதெல்லாம் சொல்றீங்க, நைவேத்தியம் எதை பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? நைவேத்தியம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. வீட்டுல உங்களுக்கு எந்த பழங்கள் இருந்தாலும், எந்த ஒரு பழம் இருந்தாலும் சரி, அந்த பழத்தை நீங்க வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். வாழைப்பழம் இருந்தாலும் சரி 2 வாழைப்பழமா வச்சுக்கோங்க. மத்த எந்த பழமா இருந்தாலும் சரி 1 பழம் வச்சா போதும். ஆரஞ்சு இருந்தாலும் சரி, ஆப்பிள் இருந்தாலும் சரி, மாதுளை இருந்தாலும் சரி, எந்த பழம்னாலும் சரி, நீங்க ஒரே ஒரு பழம் மட்டும் வச்சு தட்டுல நைவேத்தியமா எடுத்துக்கோங்க. அம்பாள் அதை விரும்பி ஏத்துப்பாங்க. லலிதா சகஸ்கர நாமம் பாடுறதுக்கு எனக்கு நேரம் ஆகுது, எனக்கு அவ்வளவு நேரம்லாம் உட்கார முடியாது அப்படின்னு சொன்னா லலிதா நவரத்ன மாலைன்னு இருக்குது. அது மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே காண கிடையாய் கருத கிடையாய் பூன கிடையாய் பொலியவானவளே அப்படின்னு வரக்கூடிய அந்த நாமம் 9 வகையான நவரத்னங்களாக பாவித்து அம்பிகையை பாடக்கூடியது. அந்த 9 வகை நவரத்னங்களாக பாவித்து பாடக்கூடிய லலிதா நவரத்ன மாலையை நீங்க அது பாட்டாவே இருக்குது. அதை படிச்சு கூட நீங்க இந்த பௌர்ணமி வழிபாட பண்ணலாம். இந்த பௌர்ணமி வழிபாட்டுல இந்த பூக்கள் கூடவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, மகாலட்சுமிக்கு அதாவது கையில காசு இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த காயின்ஸ் 1 ரூபி காயின் இருந்தது அப்படின்னு சொன்னா, அது ஒரு 51 காயினை கூட சேர்த்து 51 போற்றி சொல்லி கூட சேர்த்து வழிபடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க விளக்கு வைக்கிறதாக இருந்தால், அதாவது விளக்கு என்னால பாத்துக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க விளக்குல நைட்டு உங்களோட விளக்கு கொஞ்சம் ஆழமா இருந்தது அப்படின்னு சொன்னா நல்லா ஃபுல்லா எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நீங்க தூங்க போயிடலாம். மறுநாள் காலையில வரைக்கும் அந்த விளக்கு எரியணும். எரிஞ்சது அப்படின்னு சொன்னா அது ஓகே. உங்களுக்கு இல்ல எனக்கு விளக்கு சின்ன விளக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா நைட்டு 1 நேரம் நீங்க எந்திரிச்சு பாத்துக்கிற மாதிரி இருக்கும், விளக்கு ஏத்திக்கோங்க. ஆனா இது பௌர்ணமி வழிபாடு என்னோட தனிப்பட்ட விருப்பத்துலதான் நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.